ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ தினமும் நடக்கும் சம்பவம். 4 நாளாக கொஞ்சம் உடம்பு டல்லாக இருந்து, பொதுவாகவே உடம்பு டல்லாக இருந்துச்சுன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டது. ரெஸ்ட் எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. கடவுள் கிருபையில் எனக்கு 2 ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 500 அடி 1000 அடி தூரத்தில் தான். போனோடனே சுகர்லாம் செக்அப் பண்ணோம். கடவுள் கிருபையால் நார்மல். அப்போ நான் இப்போ போகிற இடங்கள்லாம் சுகர் இருக்கவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். உங்களுக்கு சுகர் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சு, அதுக்காக நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, சுகர் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு கேட்டால், சிலவங்க எனக்கு 30 வருஷமாக சுகர் இருக்குது, 40 வருஷமாக சுகர் இருக்குது, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் நார்மலாக நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. ஆமாங்க, ஒரு டாக்டர் கூட பேட்டி கொடுக்குறாரு. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னக்குட்டி நம்ம இந்தியாவில் ஆண்களோட வயசு 40 தாண்டலை. நானும் புக்கில் படிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம பெரும் தலைவர்கள் கூட அதிகமாக சிந்திக்கிறவங்க கூட 40-45 வயசை தாண்டலை. ஆனால் இன்றைக்கி மெடிக்கல் முன்னேறி 72 வயசை தாண்டிட்டாங்களாம். 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. 30 வருஷம் 20 வருஷம் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்காங்களாம். அப்போது எனக்கு 57 வயசில் தான் சுகர் பிரச்சனை பண்ணிச்சு. 57 வயசில் தான் சுகர் பிரச்சனை பண்ணிச்சு. நான் எப்போவுமே சோதிச்சு பார்க்குற மாதிரி 3 முறை ஜெயிச்சிட்டேன்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 4வது முறையும் செக்கப் பண்ணேன். சாப்பாடு பிறகு 145 நார்மல். இனி 6 மாதம் கழித்து சுகர் செக்கப் பண்ணால் போதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. அங்கே மெடிசின்ஸே சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட உட்காந்து கேட்டேன், நல்ல மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, பிரச்சனைகளை போட்டு வளர்த்துக்கிடாதுங்க, பிரச்சனை பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் போகாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தையும் கொடுத்துருங்க. உங்கள் கையில் நீங்கள் அன்பாக பழகிறீங்க, உங்கள் பாக்கெட்லேருந்து ஒருத்தர் 100 ரூபாயை தூக்கிட்டான் நண்பனாக பழகி, 200 ரூபா இருக்கும்போது பக்கத்தில் போக போகிறதில்ல. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு போவதில்லை. அப்போது விட்டு கொடுத்தா நம்மளுக்கு டென்ஷனே கிடையாது. ஆண்டவர் அதான் சொன்னார், ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தையும் கொடுங்கள் என்றார். யாருக்கிட்டன்னா, நாம் சொல்லுவதை புரிஞ்சு கொள்ளாமல் நம்மளை மட்டமாகவும் நம்மளை தரைக்குறைவாகவும் நினைத்து நம்மளை நடத்துவர்கள் மத்தியில் நாம் புத்திசாலி காட்ட வேண்டாம். அதுதான் ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை கொடுக்குங்கள். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள், புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தீட்டுங்கள். ஆமாங்க, நமக்கு இங்கே கீழே நம்மக்கிட்ட அண்ணே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் வழி எனக்கு காமிங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அறிவு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு மட்டமாகவும் உங்களையே கீழ்த்தளமாக பார்க்குற ஒரு ஹெட் வெயிட்டு பிடிச்சவங்கக்கிட்ட நீங்கள் மனுஷன்களோட கட்டிக்கிட வேண்டாம். அவன் நினைக்கிற மிருகமாகவே இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கும். அது ஆணிலும் இருக்கும், பெண்ணிலும் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை மதித்து ஒருத்தன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா காலில் உள்ள தூசியை தேடிட்டு உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுடைய தெய்வம் நமக்காக பாடுபட்டவர், நம்மளுக்காக ஆசீர்வதிக்கிறவர். எங்கேயோ போகிறோன்னா கரெக்டுங்க. டாக்டர் சொன்ன ஃபாலோமியை பண்ணணும். 8 மணி நேரம் தூங்குறேன், டெய்லி 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வேலையை கரெக்டாக செய்கிறேன். பிரச்சனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்கிட்ட 50 ரூபா 100 ரூபா ஏமாத்தினாலும் வச்சுட்டு போ அப்படிங்கிற வரனால எனக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குது. இனியும் டாக்டர்ஸுக்கு சொல்கிற ஆலோசனையை கேட்டு சுகரை செக்கப் பண்ணி கர்த்தர் கொடுத்த நாட்களை ஓட்டுவோமாக. அல்லேலூயா, ஆமேன்.